தாவீது சொல்றாரு, இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தனுக்கும் நடக்கிற யுத்தமா நீ பாக்குற, நான் சேனைகளின் கர்த்தருக்கும் பெலிஸ்தருக்கும் நடக்கிற யுத்தமா பாக்குறேன். உன் எண்ணத்துல கர்த்தர் எங்க, உன் பேச்சுல கர்த்தர் எங்க, உன் சிந்தையில கர்த்தர் எங்க? வர்றவன் பூரா யாரை பத்தி பேசுற? கோலியாத்தை பத்தி பேசுற, பயந்து பின்னாடி போற. இங்க இருக்கிற யாராவது கர்த்தரை பத்தி பேசுனீங்களா? ஆபிரகாமின் சந்ததியின் பெருசா பேசுறியே, கர்த்தர் அவங்களை எப்படி நடத்தி வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? இதான் தாவீது பாக்குறாரு, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் சேனைகளின் கர்த்தருடைய. 2025ல நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன பலன் இருக்கு? எனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு? எனக்கு என்ன சொத்து இருக்குது? எனக்கு என்ன வேலை இருக்கு? எனக்கு என்ன பின்னணி இருக்கு? எதையும் பேசாதீங்க. கர்த்தரே உங்க பின்னாடி நிக்கிறாருன்னு தைரியமா முன்னாடி போங்க. நீங்கள் அல்ல, உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். உங்களுக்கு அறிவை விட, பணத்தை விட, பொன்னை விட, நிலத்தை விட, ஆட்களை விட மிக வலிமையானது என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடு. மிக பணக்கார பட்டியலில் முதலில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் தேவனை குறித்த வெளிப்பாடுள்ள மனுஷன் பெரியவன் என்று சொல்லுகிறேன். பார்வோன் தான் தி டாப்ல இருக்கிற மேன். ஆனா அந்த மனுஷனுக்கு முன்னாடி மோசேவை கர்த்தர் பெரிய ஆள் ஆக்குறாரு. அவனுக்கு பணம் தெரியும், பதவி தெரியும், அதிகாரம் தெரியும், ராணுவம் தெரியும். ஆனா உனக்கு தேவனை தெரியும்.